வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சக்தியின் சுரூபமான அம்மன் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ், அம்மாவாரு அவங்களோட ரீடிங் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச எந்த அம்மன் தெய்வத்தை வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அம்மா அப்படின்னு வேண்டுவீங்கல்ல, எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களோட கேள்விகள் எதுவாக வேணா இருக்கலாம். இது ஒரே ஒரு கேண்டல் ரீடிங் தான் வச்சு நான் பண்ணுறேன். ஸோ உங்களான கேள்விக்கான பதில் இதில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் நல்லா ப்ரே பண்ணிட்டு எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக பதில் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு பிடிச்ச அம்மன் நான் சொன்னேன். ஒருவேளை உங்களோட குல தெய்வம் அம்மனா கூட இருக்கலாம். சரியா? பிடிச்ச தெய்வம் எதுவாக இருக்குன்னா எது வேணா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாராகி அம்மனா இருக்கலாம், முத்தாலம்மனா இருக்கலாம், ஆதிபராசக்தி, சிம்மவாகினி, ருத்ரகாளி அம்மன், மதுரை மீனாட்சி, இந்த மாதிரி எந்த தெய்வத்தை உங்களுக்கு பிடிக்குமோ அவங்க உங்களுக்கு என்ன பதில் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு ஒரு பிரார்த்தனைனா ஏதாவது ஒரு கோரிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அதுக்கான பதில் இந்த ரீடிங்கில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து பாருங்க. அப்படி உங்களுக்கு பொருந்தலைன்னா இது வேறு யாருக்காவது பொருந்துக்கும். சரியா? நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ரீடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எடுத்தோன்னே ஹார்ட் தாங்க வருது. இதயம் வந்து உடைந்து போன மாதிரி வருது. ஸோ காற்று போகாத இடத்துல கூட காதல் போயிடுது. காதல் போய் அந்த காதல் சேர்ந்துருக்கான்னு கேட்டால் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதில் பல பேருக்கு காதல்னால அன்புனால சில வழிகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய பேர் பிரேக்கப் சிச்சுவேஷனில் இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா எஸ் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியாக இருந்தாலும் பிரிந்திருக்கிற மாதிரி தான் வருது. ஸோ எல்லாம் தனித்தனியாக இருக்குப்பா. காயங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரியுதா? எஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்க பட்சத்தில் உங்களுக்கான ஒரு தாக்கம் யாரோ கொடுத்துருக்காங்க. யாரோ ஒரு படிப்பினை கொடுத்துருக்காங்க. அது நபர்களாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம். சரியா? இந்த படிப்பினைன்னு நான் சொன்னேன். இப்போ நீங்கள் இதை படிக்கிற குழந்தைங்க கூட பார்த்துட்டு இருக்கலாம். கல்லூரியில் படித்துட்டு இருக்க குழந்தைங்களும் பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை ஆசிரியர்கள், படிப்பு சார்ந்து படிப்பு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நிறையா இருக்குது. ஏன்னா இதில் புத்தகத்தின் சாயல் நிறையா இருக்குது. இந்த இப்போ துளி துளியாக விழுதில்ல, இந்த வேக்ஸில் வந்து வேக்ஸ் ரீடிங் எப்படி பண்ணுவாங்கன்னா இது சொட்டாக விழுதில்ல, இதில் இங்கே நிறைய தெரியும் நமக்கு. ஸோ அதுதான் ரெசனேட் ஆகி அது மூலியமாக தான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். சரியா? அதனால தான் சொல்கிறேன். படிப்பு சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கலாம். ஒன்று ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஸோ படிக்கிற குழந்தைங்களா இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்களால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ மனக்காயங்கிறது அந்த படிப்பு சம்மந்தப்பட்டது இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம். இல்லை நான் படிக்கிறேன், என் மனசில் அது லைக்க மாட்டேங்குது, எஸ் மனசில் ஒட்ட மாட்டேங்குது, என்னோட படிப்பை வந்து நான் மறந்து போக்குறேன், என்னால் படிக்க முடியல, போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளும் நபர்களாக கூட இருக்கலாம். வேலை சார்ந்து பிரச்சனை, நான் முதலே சொன்னேன், ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி, இதயம் வந்து கொஞ்சம் உடஞ்சி போன மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ மனக்காயங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. யாரோ ஒருத்தவங்க தாக்கத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு வாழ்க்கை படிப்பினை கொடுத்துருக்கக்கூடும். ஸோ அவங்கள பற்றின நினைவுகளும் உங்கள் மனசில் இருக்குது. இதெல்லாம் நிறைய கேள்விகளாக இருக்குது. நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போகும்போது கண்ணில் ஒரு தண்ணியோட உங்களோட கோரிக்கையை நீங்கள் வைப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இதை அப்படியே சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த கேண்டில் குடிக்கும்போது மன நிறைவான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களாம் கேட்டால் இதை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல நீங்கள், இதில் ஒரு 90% பேர் மனம் நிறைஞ்ச மாதிரி இங்கே ரீடிங் வரல. எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு காயம் இருக்குது. பொருளாதாரம் இருந்தாலும் மனசில் காயம் இருக்குது. பொருளாதாரம் இல்லைன்னா அதுவே ஒரு வலியை கொடுக்குது. எஸ், பணமே ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்குது இந்த ரீடிங்கில். ஸோ அம்பாள் கிட்ட போய் மனக்கவலைக்காக வேண்டிக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இல்லை எனக்கு வேலை வேணும், படிப்பு நல்லா வரணும், நான் அடுத்த கட்டத்துக்கு என் வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்லணும் அப்படின்ற மாதிரியான வேண்டுதல்கள் தான் உங்களோட தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ரீடிங்கில் எனக்கு தெரியுது. சரியா? நான் முதலே சொன்னேன், ரீடிங்கிறது நம்ம இதில் துளியாக விழுதில்லை, இதை வச்சு தான் ரீடிங் பார்ப்போம். இது எதுக்கு நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கேண்டல் வேக்ஸ் ரீடிங் எப்படி பண்ணுறது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஸோ இதுக்கு கொஞ்சம் ஆற்றல் வேணுமான்னு கேட்டால் எஸ், அந்த ஆற்றல் சக்தி கொஞ்சம் இருந்தால் தான் நம்மளால் இந்த விழுகிறத வச்சு கரெக்டாக கேட்ச் பண்ணி ரீடிங் படிக்க முடியும். சரியா? எஸ், இப்போ நம்ம ரீடிங்க்கு வருவோம். ஒரு நல்ல மாற்றத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கீங்கல்ல, அந்த நல்ல மாற்றம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். எஸ், உடல் உறுப்புகள் எப்படி நம்மளுக்கு நல்லா வேலை செய்யணும்னா ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப சீராக இருக்கணும். சரியா? ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு ரத்தம் பாஞ்சு அது கரெக்டாக அதோட வேலையை பார்க்கும். சரியா? அதே மாதிரி தான் உங்களோட எண்ண ஓட்டம், அதை நீங்கள் சீராக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. சரியா? மனக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு நான் சொன்னல, சில நபர்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கக்கூடும். நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அது உங்களோட உறவு சார்ந்து தான் அதிகமான வழியை கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப சேர்ந்தே இருப்பீங்க, ஆனால் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சேர்ந்து இருந்தாலும், கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்குள்ள அன்பு இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அதில் ஏதோ ஒரு கடினமான தன்மை, ஒரு சுமூகமான ஒரு மாதிரி இல்லை கேண்டில். ஓகேவா? ஸோ ஒரு கடுமையான விஷயம், என்னவோ வாழணும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கலாம். இன்னும் சில நபர்களுக்கு அவங்களோட சுற்றும் சூழல் சேர்ந்தே சில கஷ்டங்களை கொடுக்குற மாதிரியும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அம்பாள் கிட்ட போய் எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் சில நபர்களுக்கு மட்டும் உடல் உபாதைகள் இருக்க சான்சஸ் இருக்குப்பா. எஸ், அதெல்லாம் சரியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாகும்.
அதுக்கு தான் சொன்னாங்க மன ஓட்டம் உங்களோட எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்கல்ல, இதே தான். உங்களோட மனம் ஓட்டத்தை நீங்க சீர்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் படிப்படியா குறைஞ்சிரும். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். உங்களை எப்படி சரியா வச்சுக்கணும் எஸ் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஆனா நீங்க எல்லாம் தெரிஞ்சு எல்லாமே தெரியுது, படிச்சா வேலை கிடைக்கும்னு தெரியும். ஆனா என்னால படிக்க முடியல, எனக்கு மனம் வந்து லைக்க மாட்டேங்குது. இதுதான் உங்களோட பிரச்சனையா இருக்கலாம், படிக்கிற குழந்தைங்க சார்ந்து. ஆனா இது வந்து இந்த டைமுக்கு இது சரியா வராது. உறவு சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா ஒரு மூட்டை போட்டு கட்டி அந்த சைடு வச்சிருங்க. இது டைம் ஒரு 3 மாசமோ 6 மாதமோ படிக்கணும்னா இந்த டைம்ல நீங்க படிச்சாதான் வேலைக்கு ஆகும். சில பொறுப்புகள் நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களை யாரும் வந்து புஷ் பண்ணி ஏனியில ஏற்றி விட்டு ஏனியை பிடிச்சிட்டு நிற்க மாட்டாங்க. சரியா? உங்களுக்கான ஒரு தைரியத்தை நீங்க தான் வளர்த்துக்கணும். இப்போ நீங்க வேலை தேடும் நபராக இருந்தா உங்களுக்கான விஷயங்களை நீங்க தான் கேதர் பண்ணணும். சரியா? ஸோ எனக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவுமே முடியல அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. யாராவது வந்து உதவுவாங்க, கரம் கொடுத்து கை கொடுத்து தூக்கி விடுவாங்கன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்க இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்களா, உதவுறதுக்கு சில பேர் இருப்பாங்க. சரியா? யாருமே உதவ மாட்டாங்கன்ற மாதிரி வரல. சில நபர்கள் இருப்பாங்க, நல்ல உள்ளம் படைத்த நபர்கள் இருப்பாங்க. பட் அவங்களால கூட உங்களுக்கான விஷயத்தை இது இப்படிதான் வழி காட்டுவாங்களோ ஒழிஞ்சு உங்களை கையில் பிடிச்சி கொண்டு போய் அந்த ஸ்டேஜ்ல உட்கார வைக்க முடியாது. சரியா? ஸோ உங்களுக்கான பாதையை நீங்க தான் தேர்ந்தெடுத்து அதில் நீங்க தனியா போகணும்னா தனியா தான் போகணும். உறவு சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. ஒரு உங்களுக்கான வாழ்க்கையை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லீடர்ஷிப்பான ரோல் எஸ் எடுத்துக்கோங்க. கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல. தண்ணியில தள்ளி விட்டுட்டா இந்த தண்ணியில எப்படி இந்த கேண்டில் பேக்ஸ் மிதக்குது அது மாதிரி தான். நீச்சல் தெரியலனாலும் பரவாயில்ல, குதிச்சு நீந்த கத்துக்கோங்க. அந்த ஒரு தைரியம். சில விஷயங்களை நம்ம ஒதுங்கி 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 போறதுக்கு பதிலாக பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு முடிவோடு நீங்க செஞ்சீங்கன்னா அதுல கண்டிப்பா வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கு. போட்டித் தேர்வுகள்னு சொன்னேன், சில பேரால் மட்டும்தான் இப்போ நீங்க எக்ஸாம் எழுதிட்டு போறீங்கன்னா சில பேர் மனசு வச்சா கண்டிப்பா இந்த அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ண முடியும். ஆனா சில நபர்களால அது கொஞ்சம் கடினமா தான். ஓகேவா? ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட மன ஓட்டம் இப்போ இந்த ரீடிங் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். இந்த ரீடிங் முடிச்ச பிறகு ஒரு மாதிரி சோர்வு நிலைக்கு போயிடுவீங்க. மறுபடியும் யாராவது இந்த மாதிரி ரீடிங் போட்டாங்கன்னா அப்போ வந்து உங்க மனம் நான் செய்யறேன், நான் பண்றேன் அப்படின்ற ஒரு ஊந்துதலோட இருக்கும். பட் அந்த தனிமை மறுபடியும் உங்களோட சுற்றுப்புற சூழ்நிலைக்கு போகும்போது உங்க மனம் சோர்வாகி போயிடுது. என்னத்தையாவது எழுதிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம், ஏதாவது படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சோம்பலா இருக்கலாம், இல்ல உடல் நல குறைவா கூட இருக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் மாறுமான்னு கேட்டா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அம்மன் சொல்ற விஷயங்கள் இதுதான் உங்களுக்கு. ஓகே? நீங்க விசேஷமா உங்களை நீங்களே நினைச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு டைம் கொடுத்துக்கோங்க. மற்றவங்களை சுத்தி நிறைய பேரை வச்சுக்காதீங்க. இது உங்களுக்கான ஒரு தனிமையான டைம்னா எஸ் நான் சொன்ன மாதிரி சில நபர்கள் பிரிந்திருக்க கூட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட பிரிஞ்சிருப்பீங்க. தனியா இருக்கு, எல்லா வேக்ஸும் தனியா இருக்கு. இன்னும் சில பேர் கணவன் மனைவியா சேர்ந்து இருந்தாலும் பிரிவு லைட்டா இருக்கிற மாதிரி தான் கேண்டில் வேக்ஸ் ரீடிங்ல தெரியுது. ஸோ மனக்காயங்கள் உறவு சார்ந்து எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்க படிக்கணும், வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கீங்க. ஸோ இப்போ அம்மா சொல்ற பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற கரண்ட் அட்வைஸ் என்னன்னா, உறவு சார்ந்த எல்லா பிரச்சனையும் தலையில தூக்கி போட்டுக்காதீங்க. சரியா? படிக்கணும், புக்கை திறந்து வச்சுட்டா படிக்கிறதுல ஒண்டி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உறவு சிக்கல்களை நீங்க அப்புறமா பாத்துக்கோங்க. இதுல உங்களோட ஃபீமேல் எனர்ஜி, நீங்க ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். சரியா? ஸோ உங்க வீட்டுல ஒரு ஃபீமேல் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு 45+50 இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி ரொம்ப 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 சிறப்பா இருக்கு. ஸோ அவங்க ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க அதை கண்டிப்பா எடுத்துக்கலாம். அவங்களோட சப்போர்ட்டிவ் எனர்ஜி ரொம்ப சூப்பரா இருக்கு. அது உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க அக்காவா இருக்கலாம், உங்க சித்தியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஸோ அவங்களோட பிளஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இது அம்மன் ரீடிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களே உங்க வீட்டில் இருக்கிற ஒரு அம்மன் மாதிரி தான். அந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லானவங்க. அவங்க சொல்றபடி கேட்டு நடங்க. உறவு சார்ந்த பிரச்சனைக்கு அவங்க ஒரு நல்ல தீர்வு சொல்லுவாங்க. இப்படி பண்ணி இது சரியா போயிடும், இதெல்லாம் தலையில போட்டுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறதுக்கு இருக்கு. கடைசி வரைக்கும் என்னோடது சிக்கலாவே போகுமா? எஸ், எனக்குன்னு ஒரு விஷயங்கள் நடக்காதா, நல்ல விஷயங்கள் நடக்காதான்னு கேட்டா இப்போ உங்களோட பிரச்சனை வேலை சார்ந்திருக்கலாம், பணம் சார்ந்திருக்கலாம். உறவுங்கிறது மூணாவது லாஸ்ட் மூணாவதா தான் வருது. சரியா? ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனையை ஒன்னொன்னு அணுகுங்க. எல்லாத்தையும் தூக்கி ஒன்னா சேர்த்து வச்சுக்காதீங்க, அது கஷ்டம். சரியா? படிப்பை முதல்ல முடிங்க. கல்லூரிக்கு செல்லும் குழந்தைங்களா இருந்தீங்கன்னா எஸ் அப்பயும் இந்த உங்களோட எண்ண ஓட்டத்தில் உங்களோட உணர்வுகளை ஏதோ சில விஷயங்கள், சில மாயைகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு நான் ஏதோ சொல்றேன்னு புரியும். அந்த மாயமான விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு படிக்கிற பொழுது படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. படிப்பு அவ்வளவு முக்கியமானு கேட்டா கண்டிப்பா முக்கியம். நாளைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வரும்போது செலக்ட் ஆகி ஒரு வேலை, ஒரு பணம், இது அதிகமா முக்கியம். சரியா? எஸ், பணம் முக்கியமானு கேட்டா பணம் தான் முக்கியம். காதல் காத்து வாக்கில் கூட போகலாம், பணமோ படிப்போ என்னைக்குமே போகாது. சரியா? ஸோ அது கெட்டியா பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க ரெசனேட் ஆகுது. இப்போ உங்களுக்கான டைம்ல நீங்க மற்றவங்களை பத்தி யோசிச்சு உங்களோட நேரத்தை வீண் அடிக்காதீங்க அப்படின்றது தான் இந்த அம்பாலோட அம்பாள் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி குறை சொல்வதை குறைச்சிக்கோங்க. மற்றவங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்காதீங்க. சில நேரங்களில் சில சமாதானம் பண்ண யாரையோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ இதை பார்த்தா நீங்க இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, சில பேர்கிட்ட நம்ம சமாதானமா போகலாமா, நம்மளை பத்தி புரிய வைக்கலாமா அப்படிங்கிற நேரத்தை நீங்க வீண் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு கனவு உலகத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். இதெல்லாம் இவங்க எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும், இதுக்கான டைம் நம்ம நிறைய கொடுத்துட்டோம், ஆனா இன்னும் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்ற போது நீங்க அதை விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்துடலாம். உங்களுக்கான தேவையை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்பா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஓகேவா? மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது ஒரே ஒரு தீர்வு தான், மறதி. எஸ், உங்களை யாராவது காயப்படுத்திட்டு இருக்காங்க, கடந்த கால வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம், இந்த மனசு அப்படியே பாரமா இருக்குன்னா பேசாம தூங்கி எந்திரிக்கும் போது எல்லாத்தையும் மறந்துடுங்க. எஸ், ஒரு புது குழந்தையா எந்திரிச்சுக்கோங்க. மறதிங்கிறது
இது கொண்டு ரொம்ப சிறந்த வருது. ஓகேவா? ஸோ படிக்கும் பொழுதும் மறக்கக்கூடாது. அதே நேரம் நம்மளை காயப்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்காங்க, இல்லை காயப்படுத்திட்டாங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, என் மனசு தாங்கலை அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துடுங்க. சரியா? சொத்து சார்ந்த கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இது என்ன கேஸ் இதுக்கு நமக்கு சாதகமாக வருமா, ரொம்ப ரொம்ப நாளாக நீடிச்சிட்டு இருக்கு இந்த கேஸ், ரொம்ப வருடங்களாக கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெண் தெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க. விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க. ஏதோ ஒரு டிவைன் எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு பணம் வரும். சரியா? ஸோ பணம் கண்டிப்பாக வரும். கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்தாலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ரெசனேட் ஆகுது. சரியா? நான் சொன்னேன் கடுமையாக உழைங்க, இன்னைக்கு தலை குனிஞ்சி படிக்கிறது நாளைக்கு தலை நிமிர்ந்து வாழ்றதுக்கு தான் படிப்பு தான் முக்கியம். எஸ், படிப்பு முக்கியம், பணம் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரீடிங்கில் நிறைய ரெசனேட் ஆகுது. ஏன்னா படிப்போ பணமும் சார்ந்து தான் உங்களுக்கு சுற்றி பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட முதல் தேவை பணம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். இப்போ அந்த பணம் வருமானு கேட்டால் எஸ். இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஜனவரி மந்த்துக்கு பார்த்துட்டு இருக்கோம், இந்த பிப்ரவரி, அதுக்குள்ள ஒரு நல்ல ஓரளவு ஒரு டீசென்டான அமௌண்ட் உங்களுக்கு வரக்கூட சான்சஸ் இருக்கு. வீடு விற்கிறதா இருந்தால் விற்கலாம், ஸோ நிலம் விற்கலாம், ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களோட பேங்க்ல கிரெடிட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நீங்கள் நிறைய டைட் பண்ணி வச்சுக்கிறீங்க, உங்க மனசு ரொம்ப இறுக்கமாக வச்சுக்கிற மாதிரி ரெசனேட் ஆகுது. அவ்வளோ இருக்கும் வேண்டாம். மனிதர்கள் மேலே நம்பிக்கையே இல்லைப்பா, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு காக்கா கழுகு கூட்டம் மாதிரி பணம் சார்ந்து தான் இருக்காங்க, இல்லைன்னா நான் ஏதோ பணத்துக்காக தான் அவங்க கிட்ட பழகிற மாதிரி என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. உங்களுக்கான ஒரு நேரத்தை உண்டு பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ மகிழ்ச்சியாக இருங்க. உங்களை யார் சந்தோஷமாக வச்சுப்பாங்கன்னு கேட்டால் சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுப்பாங்களான்னு கேட்டால் தெரியல. பட் அம்பாள் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னோட மகிழ்ச்சிக்கு காரணம் நீ தான். உன்னை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னா நீ வச்சுக்கலாம், நீ சோகமாக வச்சுக்கணும்னா அதுவும் நீ தான். சரியா? ஸோ இது உங்களுக்கு அம்பாள் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா உடல் சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது தீர்வாகும். சரி, கொஞ்ச நாட்களில் முழுமையாக தீர்வு பெற சான்சஸ் இருக்கு. ஆனால் உங்கள் மனதோட கற்பனைகள் இருக்கு இல்லையா, அதோட இது ஜாஸ்தியாக இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கற்பனை பண்ணுறீங்க, எஸ், ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க, ஆனால் அது நல்லதாக பண்ணுங்க, நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க, பணம் நிறைய வர மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு கடன் இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. யார்கிட்டயாவது கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாமல் வட்டி கூட்டி போட்டு நிறைய இருக்கலாம். அந்த கடன்லாம் தீர்ந்து போகிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. வீடு, வாகனம், குழந்தைங்களோட சந்தோஷமா ஒரு வெளியூர் பயணம். ஸோ கற்பனை பண்ணுறதுங்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும், சூப்பரான கற்பனை. எஸ், அந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களோட நேரத்தை கொடுங்க. அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி, தம்பி தங்கைகள் கூட சந்தோஷமா இருக்க மாதிரி, உங்களோட குழந்தைங்க கூட சந்தோஷமா இருக்க மாதிரி, வீட்டில் நீங்கள் ஆரோக்கியமா நடமாடுற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி நல்ல விஷயங்களுக்கு உங்களோட கற்பனை ஆற்றலை கொடுக்க உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் இப்போ இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்களா, நான் எதுக்கு இவ்வளோ அழுத்தி சொன்னேன்னா இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எப்பவுமே ஒரு பயம் அது சார்ந்துதான் உங்களோட கற்பனைகள் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குமோ, என்னோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இன்னும் சில நபர்களுக்கு திருமணம் ஆகுமா, குழந்தை வரம் கிடைக்குமா, வீடு கட்டுவேனா, வேலை கிடைக்குமா, இந்த பயங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு. பயப்படாதீங்க. அம்பாள் கொடுக்குற விஷயம் பயம் வேண்டாம். நீ முயற்சி பண்ண அதுல வெற்றி கிடைக்கும். சில முயற்சிகள் வேணா சில நேரங்கள்ல நமக்கு தோல்வி வரலாம். பட் தோல்வியே வாழ்க்கையான்னு கேட்டா இல்ல. சரியா? எல்லாமே ஒரு அனுபவமா எடுத்துக்கோங்க. சரியா? சில நபர்கள் உங்களை ஏமாத்திருக்க கூடும், பணம் சார்ந்து ஏமாத்திருப்பாங்க, உறவு சார்ந்து ஏமாத்திருப்பாங்க. அதெல்லாம் கூட ஒரு படிப்பினையா எடுத்துக்கோங்க. எங்கேயும் தேக்கத்தோட நிக்காதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. வாழ்க்கைனா சில பல அடிகள் விழதான் செய்யும். ஸோ நம்ம பாட்டு தட்டி விட்டுட்டு ஓடணும், வழக்கமான டைவர்க். சரியா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அம்பாலே கொடுக்குற விஷயங்கள். கண்ணை மூடி அவகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, சாயங்காலம் பிரார்த்தனை பண்ணுவீங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட அந்த அம்பாள் மனமு வந்து பேசுவாங்க. இப்போ இந்த விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இதே பதில கூட அவங்க சொல்லக்கூடும். ஏன் பயப்படுறேன், நான் இருக்கேன்ல, எதுவுமே ஆகாது உனக்கு, நீ நல்லா இருக்க அப்படின்னு உங்ககிட்ட அந்த அம்பாள் சொல்லுவாங்க. நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. பட் உங்களை சுற்றி நிறைய இறைச்சல்கள், நிறைய சப்தங்கள். நீங்க அமைதியா உட்காந்து பாருங்க. அமைதியா உட்காந்தீங்கன்னா உங்க மனசு அப்படியே பிளா கூப்பாடு போட்டுட்டு இருக்கா, இல்ல சைலண்டா நிதானமா நீங்க விடுற மூச்சு காத்து உங்களோட காதுக்கு கேட்குதா? எஸ், நீங்க விடுற மூச்சு காத்து உங்களால உணர முடிஞ்சதுன்னா உங்க மனம் ஓரளவு அமைதியா இருக்குன்னு அர்த்தம். இல்ல பக்கத்துல ஓடுற வண்டி சத்தம், குழந்தை அழுகிற சத்தம், சாமான்கள் உருட்டுற சத்தம், யாரோ கத்துற சத்தம்லாம் கேட்குதுன்னா அது ஓகே, பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துல தெளிவு நிலைக்கு வந்துடலாம். ஆனா இது எப்படின்னா, இப்போ இந்த ரீடிங் நான் பிடிச்சிருக்கேன்ல, உங்க மனம் வந்து நீங்க அமைதியா உட்காரும்போது உங்களோட எண்ண ஓட்டம் பல நாட்களுக்கு பின்னாடி போயிட்டு வந்துருக்கு. ஒன்னு எதிர்காலத்தை நினைச்சு குழம்பிட்டு இருக்கு, இல்ல கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு ஏமாற்றம், ஏதாவது ஒரு நபர்கள் உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க, காயப்படுத்திருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்லாம் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. பட் நீங்க அதை பல வாட்டி, 100 வாட்டி, 1000 வாட்டி ஓட்டி ஒரு கல் பட்டு ஒரு வாட்டி காயப்பட்டிருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஆனா நீங்க அந்த கடந்த காலங்களில் நினைக்கிறது ஒவ்வொரு வாட்டியும் அந்த கல்லை எடுத்து நீங்களே டம்னு அடிச்சுக்கிட்டு அப்படி காயம் ஜாஸ்தியாகும். அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு விஷயம் தெரியல, எனக்கு இது தெரியலன்னா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. வேலை சார்ந்து சரி, இல்ல உங்களை யாராவது குற்றம் குறை சொல்றாங்க, இதெல்லாம் உங்களால முடியாது, இதெல்லாம் உனக்கு நீ லாய்க்கு இல்லை அப்படின் போது அதையும் அவங்க அப்படி சொல்றாங்க. யாருமே கோவப்படாதீங்க. சரியா? கோவப்பட்டோ வருத்தப்பட்டோ பயந்தோ எந்த ஒரு விஷயமுமே ஆகாது. யோசிங்க, உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கோங்க. இந்த சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமானதாவே இருக்கலாம். சரியா? சோ கஷ்டமான சூழ்நிலை கடந்து போறது எப்படி, அதுதான் புத்திசாலியா யோசிக்கிறதுக்கு அம்மா கொடுக்குற அட்வைஸ். சரியா? இதை வந்து இப்படியே ஃப்ரீஸ் போட்டு யாருமே நிறுத்தி வைக்க மாட்டாங்க. இதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும்னா
அதுக்கு ஒரே ரீசன் நீங்க தான், உங்களோட பார்வை தான். நீங்க பார்க்கக்கூடிய பார்வை வாழ்க்கையில சில விஷயங்கள் ஒத்து வரலையா, நான் அப்படியே தூரமா தள்ளி வச்சுட்டு உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க. உங்களை நீங்க மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. உங்களுக்கான பாதையை நீங்களே ஒரு சிகப்பு கம்பளம் விரிச்சு நீங்களே அதுல ராஜாவோ ராணியாவோ நடக்க ஆரம்பிங்க. சில நேரங்களில் தடுக்கி விழலாம், பரவாயில்ல, யாருமே விழாம இருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய அரசர்களா இருந்தாலும் சில நேரங்களில் சில தவறுகள் நடக்க தான் செய்யும். மறுபடியும் தட்டி விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிடணும். வாழ்க்கைங்கிற பாயிண்ட்ல ஓட்டங்கள் எஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எதையுமே எங்கேயுமே விட்டுட்டாங்க. எல்லாம் ஒரு அனுபவம், எல்லாம் ஒரு சந்தோஷம், எல்லாத்தையும் ஒரு மகிழ்ச்சி. எவ்வளவு மகிழ்ச்சியா உங்களோட சவால்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. சரியா? படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, போட்டித் தேர்வா இருந்தாலும் சரி, வேலை தேர்வு நபரா இருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலையில என்ன பாடாப்படுத்துறாங்க, இதுல இருந்து நான் மீண்டு வருவேன். உயிரா நினைச்ச உறவெல்லாம் வந்து காயப்படுத்துறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த காயப்படுத்தக்கூடிய உரிமையை நீங்க கொடுக்குறீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட, காதலர்களா இருந்தா கூட, எல்லாத்துக்குமே ஒரு எல்லைன்னு ஒண்ணு இருக்கு. சரியா? சோ அந்த எல்லையை தாண்டி யாரையுமே பெத்த குழந்தையா இருந்தாலும் உங்க மனசை காயப்படுத்துறதுக்கோ உங்க உடலை காயப்படுத்துறதுக்கோ யாரையுமே அனுமதிக்காதுங்க. நீங்க உங்களை எவ்வளவு பத்திரமா வச்சுக்கிறீங்களோ இந்த உலகம் அவ்வளவு உங்களை மதிக்கும். சரியா? சோ மத்தவங்களுக்காக நம்ம வாழ்ந்து காட்டணும், மத்தவங்க முன்னாடி ஜொலிக்கணும், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு நீங்க ராஜாவா பாக்குறீங்களா, ராணியா பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு நீங்க நியாயமா இருக்கீங்களா? இன்ற பொழுது இப்ப இந்த ரீடிங் பாக்குறோம்னா, இந்த வெள்ளிக்கிழமை அம்மன் ரீடிங் பாக்குறோம். இன்றைய நாள், இந்த நாளை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்? நமக்கு எவ்வளவு நேர்மையா இருக்கும்? படிக்க வேண்டிய வேலையில படிச்சோமா, முடிக்க வேண்டிய வேலையில முடிச்சோமா, சில உறவுகளை நினைச்சு தலைவலி உண்டு பண்ணிக்கிறோமா? எது நீங்க தான் முடிவு பண்ணணும். அம்பாள் அதுதான் சொல்றா. அவ பச்சை பட்டுடுத்தி மதுரையில மீனாட்சியா நின்றுட்டு இருக்காள்ல. எவ்வளவு பேர் பார்ப்பாங்க நீங்களே சொல்லுங்க. அந்த அம்மா ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் பார்ப்பாங்க. எனக்காவது ஃபீல் பண்ணி, என்னடா எனக்கு ஒரு சேர் போட மாட்டேங்கிறீங்க, என்ன உட்கார வைக்க மாட்டேங்கிறீங்க, நான் நின்றுட்டே இருக்கேன் பல வருடங்களா. அவங்க நின்றுட்டு நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு இருக்காங்களா? ஸோ அவங்க கடமை செய்யும்போது நம்ம அன்றாடம் நம்மளோட கடமை, எஸ் நம்மளோட கடமையை செய்யுங்க. உங்களுக்கு நீங்க நேர்மையா இருங்க, வேற யாரும் தேவையில்ல, உங்களுக்கு நீங்க போதும். சரியா? ஸோ சந்தோஷங்கிறது உங்ககிட்ட இருந்து தான் உதயமாகணும். மற்றவங்க வந்து நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பாங்க, விளக்கேற்றுவாங்க, பொருளாதாரம் சார்ந்து பண்ணி கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, எதுவுமே கிடையாதுங்க. இப்போ இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் நீங்க தான் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும். சரியா? படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, படிப்பு தான் முக்கியம். காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் முக்கியமானு கேட்டா அம்பாள் கொடுக்குற பதில் இதெல்லாம் இப்போதைக்கு முக்கியம் கிடையாது. ஓகேவா? அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம படிக்கிற குழந்தைங்க படிப்புல மட்டும் கவனமா இருங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் யாராவது திருடிப்பாங்க. ஏன் நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்னேன், காதல் கூட உங்களை விட்டுட்டு ஒரு நாள் போகலாம். எல்லா காலமும் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் அந்த காதல அழிப்பு சலிப்பு, சில மூன்றாம் நபர் தலையீடு ஏதாவது இருக்கலாம். பட் படிப்பு, பொருளாதாரம், அதுதான் உங்களுக்கு ஒரு பேக் போனா இருந்த எந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எது கொடுக்கும்னா உங்களோட படிப்பும் பணமும் தான் கொடுக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாம் சப்போர்ட் வேணா இருக்கலாம். ஓகே? ஒரு மனிதர்களா ஒரு காதலியா இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்களே ஒழிஞ்சு பொழுதுனிக்கும் எஸ் எப்பவுமே உங்க தாங்கி பிடிச்சிட்டே இருக்க மாட்டாங்க. சரியா? நீங்க எவ்வளவு மத்தவங்களுக்கு உங்களோட டைம் கொடுக்குறீங்க, ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறீங்க, ஒரு பயம் இல்லாம எப்படி இருப்பீங்க? இப்ப இந்த கிரீன் கேண்டில் பாக்குறீங்க, ரீடிங் பாத்துட்டு இருக்கீங்க, உங்க மனசுல ஒரு பயமே இல்லாம இருக்கணும்னா உங்க கையில ஒரு 4 காசு இருக்கணும், ஒரு படிப்பு இருக்கணும். எஸ் இது இருந்தா வாழ்க்கையில உங்களை பாலைவனத்துல கொண்டு போய் விட்டாலும் பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, நான் படிச்சுப்பேன். இதை விட என்னங்க வேணும்? எதுவும் வேண்டாம். முதல்ல உங்களை நீங்க தன்னம்பிக்கை வச்சுக்க பாருங்க. யாரையும் குத்தம் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. சில நபர்கள் சில கல்கள் நம்ம மேல போட்டிருப்பாங்க, சில பள்ளிகள் போட்டிருப்பாங்க, சில கஷ்டங்கள் கொடுத்திருப்பாங்க. அது அவங்களோட கர்ம வினைகளின் படி அவங்க ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா? சோ மத்தவங்களை திருத்த நம்ம இங்க வரல. இப்ப இதை பார்த்துட்டு இருக்கீங்க, என் வாழ்க்கை மாறணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா யோசிங்க. இந்த க்ஷணம் இன்னைக்கு உட்காந்து யோசிங்க. கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த அம்பாள் உங்ககிட்ட வந்து அவ காது பட ஏதாவது சொல்லுவா. சரியா? கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏதாவது இல்லைன்னா உங்க அம்மா, உங்க பாட்டி, உங்களோட ஆன்சிஸ்டர் யாராவது இறந்து போனவங்க கூட கனவுல வந்து ஏதாவது சொல்லக்கூடும். நீ உன் வழியை இப்படி நடத்து, நீ முதல்ல ஒன்ன மகிழ்ச்சியா வச்சுக்கோ. சரியா? அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களால உங்களையே மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும்னா மற்றவங்க எப்படி உங்களை மகிழ்ச்சியா வச்சுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அம்பாள் கொடுக்குற விஷயம் அதுதான். தன்னம்பிக்கையோட இருங்க. எத்தனை வாட்டி தடுக்கி விழுந்தாலும் பரவாயில்ல, உங்களால எந்திரிக்க முடியும். போட்டித் தேர்வுல நீங்க தோத்து போயிருக்கலாம், பரவாயில்ல, இன்னொரு வாட்டி எழுதுங்க. உங்களோட பலம் என்ன அதை முன்னோக்கி அதை ஷாப் பண்ணிக்கோங்க. சரியா? சோ பலவீனமான விஷயங்களை பார்த்து நம்ம குழம்புறதோட பலவீனமான மனிதர்கள் யாரு நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாமே பலவீனமான மனிதர்கள் தான். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பலசாலிகள் யாருமே மத்தவங்களை காயப்படுத்த மாட்டாங்க, மத்தவங்க மேல பழி போட மாட்டாங்க, மத்தவங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. சரியா? இப்போ ஒரு உறவு உங்களை விட்டுட்டு போகுது, உங்களை காயப்படுத்துது, உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இவங்கெல்லாம் ரொம்ப பலவீனமானவங்க. சரியா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பலம் சார்ந்த மனிதர்கள் எப்போதுமே உலகத்தை நேருக்கு நேர் பார்ப்பாங்க, மனிதர்களை நேருக்கு நேர் பார்ப்பாங்க. பலவீனமான மனிதர்கள் தான் அடுத்தவங்க மேல குறைகள் சொல்லிட்டு ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. சோ நீங்க யார் பலம் பொருந்திய நபரா பலவீனமான நபரா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அம்பாள் ரீடிங்ல இருந்து அம்பாள் சொல்ற விஷயம், உன்னை பலமாக்கிக்கணும்னா அதுக்கும் காரணம் நீ தான், சந்தோஷமா வச்சுக்கணும்னா அதுக்கும் காரணம் நீ தான். அவங்க சொல்றது சொல்லிட்டாங்க. சோ இதை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது உங்களோட கைகளை தான் இருக்கு. சரியா? இந்த ரீடிங்ல இவ்வளவு விஷயங்கள் தான் என்னால கேட்ச் பண்ண முடியுது. சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தலாம், இன்னும் சில பேருக்கு பொருந்தாம போகலாம். சரியா? பொருந்தவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க விட்டுடுங்க. இதுல இன்னும் லாஸ்டா தெரியற விஷயம், உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு, உங்க குடும்பத்திலயோ இல்ல யாருக்கோ இருக்கலாம். அதெல்லாம் சரியாகுமான்னு கேட்டா எஸ், அதெல்லாம் படிப்படியா சரியாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரியா? மனிதர்களை புரிஞ்சுக்கணும், நேரத்தை வீண் விரயம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட்ல ரெசினேட் ஆகுது. யாரோ ஒருத்தரை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க,
இப்போ அவங்க உங்களை விட்டு தூரமா போயிருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பத்தி யோசிக்கிறாங்களா, இது காதல் சார்ந்திருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம். எனக்கு சில பேர் துரோகம் பண்ணிட்டாங்க, நான் கஷ்டப்படுறேன், ஆனா அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். ஸோ மனிதர்கள் உறவுகள் சார்ந்து இந்த சிக்கல்கள் இருக்கலாம். எனக்கு வர வேண்டிய பணம் வரல, அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருக்கலாம். பட் இதெல்லாம் கேட்டா வருமா கிடைக்குமா, அவங்க என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. இப்போ இந்த ரீடிங்ல பார்க்கும்போது உங்களை விட்டுட்டு வேணான்னு விட்டுட்டு போயிருக்காங்க இல்லையா, அவர்கள் உங்களை பத்தி நினைக்கிற மாதிரி எனக்கு ரெசினேட் ஆகல. இந்த கேண்டில் வாக்ஸ் ரீடிங்ல பதிவு ஆகல. சரியா, பிரசன்ட் சிச்சுவேஷன்ல உங்களை வேண்டாம், அதாவது நீங்க வேண்டாம் வரல. சரியா, உங்களை வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்க உங்களை பத்தி நினைக்கல அப்படின்ற மாதிரி தான் ரீடிங்ல ரெசினேட் ஆகுது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க அவங்கள இப்ப நினைக்கிறாங்களாம் கேட்டுட்டு இருக்க நேரம் விரையும். அந்த நேரத்துல வேற ஏதாவது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சிந்தனைகள் பண்ணலாம், இல்ல படிக்கணும்னா படிக்கலாம், இல்ல உங்களை எவ்வளவு ஆக்கப்பூர்வமா வச்சுக்க முடியுமோ வச்சுக்கலாம். இதெல்லாம் அம்பாள் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஓகேவா? எஸ், இதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்கள பல பேர் வந்து ஆமா எனக்கு இப்போதான் கொஞ்சம் அறிவு வந்திருக்கு, நான் மனுஷங்களை பற்றி இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டேன், பணம் சார்ந்து ஏமாந்துருக்கேன், உறவு சார்ந்து ஏமாந்துருக்கேன். எஸ், ஆனால் இப்போ நான் நல்லா என்னை வச்சுக்கணும்னு பார்க்குறேன். அது முடியுமா? என்னோட வருங்காலம் எப்படி இருக்கும்னா, வருங்காலங்கிறது பெருசு என்ன கிடையாது. இன்னைக்கு இது நிகழ்காலம்னா நாளைக்குங்கிறது வருங்காலம். ஓகேவா? ஸோ உங்களோட வருங்காலம் நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அம்பாள் சொல்ற மாதிரி இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை தெளிவா செஞ்சீங்கன்னா உங்களோட வருங்காலம் ரொம்ப 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 சிறப்பானதா இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த ரீடிங்ல டவுட் இருந்ததுன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் நான் சொல்லியிருக்கேன்ல, பேசாம உங்களால அம்மன் கோயிலுக்கு போக முடிஞ்சா போங்க, பக்கத்துல இருந்தா போங்க. அப்படி இல்லையா, 2 விளக்கு உங்க வீட்டுல அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க, கீழே ஒரு நல்ல மேட் போடுங்க, கண்ணை மூடி உங்களோட ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. அந்த விளக்குக்கு முன்னாடி ஏதாவது பிரசாதம்னு ஒன்று வைங்க, தீர்த்தம் தண்ணி அதையும் வைங்க, ஒரு ஊதுபத்தி வைக்கலாம். ஸோ என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். பண்ணி கண்ணை மூடி ஒரு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரமா 30 நிமிஷமா கேட்டா ஆமா 30 நிமிஷம், 1/2 மணி நேரம் நான் சொல்றேன்ல, இதுல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்க மனசுக்கிட்ட நீங்க போராடிக்கிட்டே இருப்பீங்க. அமைதியா உட்காரு, எதை பத்தியும் யோசிக்காத, கொஞ்சம் அமைதியா இரு, அதுக்குள்ள கை வலி கால் வலி முதுகு வலின்னு சில விஷயங்கள் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க அந்த அம்மா கிட்ட பேசுற நேரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப குறைவா தான் இருக்கும். அது 5 நிமிஷம் 10 நிமிஷம். அப்பதான் உங்களால அந்த மனசு ஒன்றி எஸ் இப்ப அம்பாள் வந்து பேசுவான் அப்படிங்கிற போது இந்த பிரபஞ்சத்துல நிகழப்படுவான்னு கேட்டா கண்டிப்பா நிகழும். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், இல்ல உங்களோட குல தெய்வம் யாரை வேணா இருக்கட்டும், இல்ல உங்களோட அம்மா மறைஞ்சி போயிருந்தா அவங்களோட கூப்பிடலாம், யாரை வேணா இருக்கட்டும் கூப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஒன்று இருக்கும்ல, இல்ல எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப பூத்து குளிங்குது, ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்குன்னா எஸ் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க. சரியா? ஸோ இந்த சந்தோஷமான தருணத்துல கூட நீங்க உங்க அம்பாளுக்கு நன்றி சொல்லலாம், இல்ல உங்களோட ஆன்சஸ்டருக்கு நன்றி சொல்லலாம், எது வேணாம். இந்த சந்தோஷங்கிறது இரட்டிப்பாகும். சரியா? தொழில் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது மெல்ல மெல்லவா சரியா போக சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரெசினேட் ஆகுது. ஸோ நல்லா இருக்கு இந்த ரீடிங், ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்தது. அம்பாள் ரீடிங் இப்பதான் நான் வந்து கேண்டில் வேக்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் யோகினி மாதா கார்ட்ஸ் தான் நான் வச்சு பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தது. இதுதான் உங்களோட ரீடிங். சரியா? ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கேன், நீங்க அந்த அம்பாலே கூப்பிடுங்க. சரியா? அவங்க கண்டிப்பா வருவாங்க, உங்க சந்தேகத்துக்கு தீர்வு அவங்க தருவாங்க.